அனைவருக்கும் வணக்கம். நாம் மை ஈசாப் மூலம் எந்தவித நஷ்டமும் இல்லாமல் நாம் எப்படி இந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பொருட்களை வாங்குவதன் மூலம் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் வேலைட்டு சேர்ந்து கொண்டே வரும். உங்களுடைய பணம் 600. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் முதல் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 600 வேலெட்டில் ஆட் ஆகிடுது. இந்த 600 வச்சு பார்த்திங்கன்னா உங்களோட ஐடியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த 600 மூலமாக தான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்கள் இந்த 600 பார்த்திங்கன்னா முதல்ல கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் இதே போல் 600 பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு எண்ணிலடங்கா வருமானம் கிடைக்குது. சரிங்களா? உங்களோட முதல் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னா, மஞ்சத்தூள் 100 கிராம், மிளகாய்த்தூள் 100 கிராம், மல்லித்தூள் 100 கிராம், குழம்பு மிளகாய்த்தூள் 100 கிராம், சாம்பார் பொடி 100 கிராம், மீன் குழம்பு மசாலா பொடி 100 கிராம், சிக்கன் 65 வறுவல் பொடி 100 கிராம், சிக்கன் குழம்பு மசாலா பொடி 100 கிராம், மட்டன் குழம்பு மசாலா பொடி 100 கிராம், கரம் மசாலா பொடி 100 கிராம், ட்ரை ஃப்ரூட்ஸ் 250 கிராம், பெர்ஃப்யூம்ஸ் 1 நம்பர்ஸ், டியோட்ரன்ட் ஸ்ப்ரே 1 நம்பர்ஸ், பெர்ஃப்யூம்ஸ் ரோஸ் டோலா 1 நம்பர்ஸ், லஞ்ச் பேக் 1 நம்பர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இதோட மதிப்பு ஒரு 1885 ரூபா. ஆனால் பார்த்திங்கன்னா இதோட 1599 ரூபா நம்ம ஒருத்தர் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இதை ஷிப்பிங் சார்ஜ் போட்டு நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா அருமையான ப்ராடக்ட்டு. நீங்கள் இதை வாங்கிக்கலாம். சரி, இந்த ப்ராடக்டை வாங்குவதன் மூலமாக நமக்கு என்ன வருமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராடக்டை வாங்குறது மூலமாக உங்களுக்கு 6 வகையான வருமான வாய்ப்பு கிடைக்குது. அதை பற்றி சொல்லலாம். தினசரி வருமானம், பரிந்துரை வருமானம், குளோபல் சைக்கிள் பரிந்துரை வருமானம், 3 மேட்ரிக்ஸ் லெவல் வருமானம், அது போக வேலை செய்யாத வருமானம், குளோபல் ஆட்டோப்புல் வருமானம். சரிங்களா? இந்த இதில் பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்குது, உங்களுக்கு தினசரி வருமானம் தினசரி 30 பாயிண்ட்ஸ் 60 நாட்கள் 1300 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு சேரும். இந்த பணத்தை பார்த்திங்கன்னா நாம் 3 மேட்ரிக்ஸில் செகண்ட் லெவலில் 9 வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் பரிந்துரை வருமானம், ஒருத்தரை நம்ம பரிந்துரை பண்ணும்போது 75 பாயிண்ட்ஸ் உடனே கிடைக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நபர் பரிந்துரைக்கு 12 லட்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் குளோபல் ஆட்டோபூல் மூலமாக நமக்கு கிடைக்குது. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இந்த எல்லா பிளான் மூலமாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். நாம் நம்ம இப்போ குளோபல் ஆட்டோபூலை பற்றி பார்க்கலாம். அதாவது நான் ஒர்க்கிங் இன்கம், வேலை செய்யாத வருமானம். இதில் பார்த்திங்கன்னா நம்மள குளோபல் ஆட்டோபூல் போர்டு இன்கம் 3 மேட்ரிக்ஸ் ஒற்றை லெவல் ஆட்டோபூல் வருமானம், சிங்கிள் லெவல் தான். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வரீங்க, உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஐடி வந்தோடனே 2 ஐடி ரீபெர்த் ஆகும். 2 ஐடி ரீபெர்த் ஆகும் உங்களுக்கு ஒரு 100 ரூபா வருமானம் வரும். இதுதான் போடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு 75 ரூபா வருமானம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஐடி ரீபெர்த் ஆகிட்டு இல்லையா? இப்போ அடுத்த சைக்கிளில் இந்த 2 ஐடிக்கு கீழே ஒவ்வொரு ஐடி மட்டும் வரும்போதே உங்களுக்கு 200 ரூபா கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு 4 ஐடி ரீபெர்த் ஆகும். உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு 150 ரூபா கிடைக்கும். இதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சைக்கிளில் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 4 ஐடிக்கு 400 ரூபா, அடுத்து 800 ரூபா, அடுத்த ரவுண்டில் 1200, அடுத்த ரவுண்டில் 3200, அடுத்த ரவுண்டில் 6400, இப்படி பார்த்திங்கன்னா இன்கம் கூட்டிகிட்டே போகும். அதுக்கேற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஸ் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகும். 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி இங்கே கூட்டிகிட்டே போகும். மொத்தம் 14 ரவுண்டு. 14 ரவுண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,38,300 ரூபா கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த பணத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க கம்பெனியில் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. 3 டைரக்ட் பரிந்துரை அல்லது 3 டைரக்ட் சேல்ஸ் கொடுத்தது போதும். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்கம்மை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இப்போ 3 டைரக்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த 3 டைரக்ட்டுக்கும் இதே போல் அவங்களுக்கும் ஆட்டோபூல் வரும் இல்லையா? அப்போ அந்த ஆட்டோபூல் வரும்போது அவங்க மூலமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் 75, 180, அடுத்து 300, 600, இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைக்கிள்லேயும் பார்த்திங்கன்னா இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இது 12,28,725 ரூபா வரைக்கும் வருமானம் கிடைக்குது. ஒரு ஐடிக்கு 12 லட்சம்னா 3 ஐடிக்கு 36 லட்சம். அப்போது உங்களுக்கு ஆட்டோபூல் மூலமாக 16 லட்சம். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானமாகவே கிடைக்குது. இந்த 50 லட்சம் வருமானம் கிடைக்கிற 50 லட்சத்தை நீங்கள் விட்ரா பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒவ்வொரு 3000த்துக்கும் ஒரு ஐடி
பர்ச்சேஸ் வேலட்டுக்கு ஐடி உருவாக்குறதுக்கு பர்ச்சேஸ் வேலில் 600 பாயிண்ட்ஸ் சேரும். ஒவ்வொரு 3000த்துக்கு உங்களுக்கு 2100 கிடைக்கும். அட்மின் சார்ஜஸ் 10% போக உங்களுக்கு 600 வந்து பர்ச்சேஸ் வேலில் சேரும். அப்போ ஒவ்வொரு 3000த்துக்கும் நீங்கள் 2100 எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐடிஸ் வந்து பர்ச்சேஸ் வேலில் சேரும். இப்போ எவ்வளவு ஐடி இதாகுன்னு பார்த்தீங்கன்னா, ரீபர்ச்சேஸ்னால் என்ன கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் விட்ரால் செய்யறதுனால பாருங்கள், கிட்டத்தட்ட 16 லட்சம் 3 36 லட்சம் மொத்தம் 53,24,425 ரூபா கிடைக்குது. இதனால் 1775 ஐடி வந்து உருவாகுது. இந்த 1775 ஐடி வந்து என்ன ஆகுது, நீங்கள் புதிய ஐடி ஒரு ஐடிக்கு கீழ் 3 ஐடி என்ற கணக்கில் ரிஜிஸ்டர் செய்து பின்பு பர்ச்சேஸ் வேலட் 600 பாயிண்ட் சேர்ந்தவுடன் ஆக்டிவேஷன் செய்தவுடன் ஒவ்வொரு புதிய ஐடியும் விட்ரா செய்வதற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள முடியும். இவ்வாறு உருவாகும் புதிய ஐடிகள் 3 மேட்ரிக்ஸ் டீம் ஃபில்லிங் சிஸ்டத்தில் சப்போர்ட் ஐடியாக உருவாக்கி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த லெவலுக்கு ஏற்றவாறு வருமானத்தை தருகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உருவாக்குற ஒவ்வொரு ஐடியும் உங்கள் புதிய பழைய ஐடிக்கு கீழே தான் வரும்போது 3 மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி இன்கம் 1500 ரூபாயை அது ஈஸியாக விட்ரா பண்ண முடியும். அதுபோக இவ்வாறு உருவாகும் புதிய ஐடிகள் குளோபல் ஆட்டோபிலும் சப்போர்ட் செய்து அனைவருக்கும் புதிய வருமானத்தை தருகிறது. நீங்கள் புதுசாக உருவாக்குற ஒவ்வொரு ஐடியும் பல இதை உருவாக்கி உங்களுக்கு இன்கம்மாக கொடுக்கும். அதே போல் இவ்வாறு உருவாகும் புதிய ஐடிகள் ஒவ்வொரு லிமிட்டிலும் ஒவ்வொரு புதிய ஐடிகள் குளோபல் ஆட்டோஃப்லையும் சப்போர்ட் செய்து லெவல் ஒவ்வொரு புதிய ஐடிகள் லெவலிலும் அன்லிமிட்டடாக விழுந்து ஒவ்வொரு லெவலுக்கும் புதிய வருமானத்தை தருகிறது. இவ்வாறு உருவாகும் புதிய ஐடிக்கு டிஸ்கவுண்ட் வேலட்டில் ரூபாய் 600 வர வைக்கப்பட்டது. இந்த 600 பாயிண்ட்ஸ் டிபி ரேட்டில் பொருட்கள் வாங்கி எப்போது வேணுமானாலும் நீங்கள் கழித்துக் கொள்ளலாம். இப்படிதாகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தபடி உருவாகிற ஒவ்வொரு ஐடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா 3 மேட்ரிக்ஸில் 1000 ஒவ்வொரு ஐடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஐடி கீழே விழுகும்போது பார்த்தீங்கன்னா 3, 9, 27 இப்படி வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஏற்றபடி உள்ளே விழுந்து உங்களுக்கு இந்த 4,42,800 இருக்கும். அதான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அப்லைன், டவுன்லைன், கிராஸ்லைன் மற்றும் உங்களுக்கு கிடைக்கும் அளவிலா ரீபர்ச்சேஸ் மூலம் அளவிலா சப்போர்ட் கிடைக்குதுன்னா இதன் மூலம் இந்த வருமானம் அதிக அளவில் இல்லை. இப்போ 3 மேட்ரிக்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, ஆட்டோஃபுல்லில் வந்துட்டு உங்களுக்கு எப்படா ஆட்டோஃபுல் வரும் அப்படிங்கிற மாதிரி காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்க, உங்களோட அப்லைனுக்கு ஆட்டோஃபுல் வந்தாலும் உங்களோட டவுன்லைனுக்கு ஆட்டோஃபுல் வந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மேட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு எதிரொலிக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளைனில் வந்து ஆட்டோஃபுல் வந்ததுன்னா அவங்க வந்து ஒரு ஐடி போடும்போது அது பார்த்திங்கன்னா உங்கள் ஐடிக்கு கீழே உங்கள் சப்போர்ட் ஐடியாக தான் விழுந்து உங்களுக்கு அதுவும் இன்கம்மாக கொடுக்கும். அதே போல் உங்கள் டவுன்லைனுக்கு ஆட்டோஃபுல் வந்தாலும் அந்த ஐடியும் பார்த்திங்கன்னா இந்த 3 மேட்ரிக்ஸில் டீமில் வந்து எதிரொலிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் டீமை வந்து நம்ம மறுமை எடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஆட்டோஃபில் வரும்போது அவங்களுக்கு இன்கம் வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஆகும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோஃபிலுக்குள்ளே வந்து டீம் மேட்ரிக்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு இன்கம் வரும். அதாவது நமக்கு ஆட்டோஃபில் மூலமாக மட்டுமே வருமானம் வருமா அப்படின்னா எப்படா ஆட்டோஃபில் வர்றது அப்படின்னு காத்துட்ருக்க வேண்டியதில்லை. அதாவது நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணும்போது அந்த ஆட்டோஃபில்லில் வந்து ஏகப்பட்ட இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கம்மியாக இருந்தாலுமே அவங்க உங்களோட அப்ளைன், டவுன்லைன் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோஃபில் வரும்போது அவங்களுக்கு இந்த ஃபில்லிங் சிஸ்டம் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் அப்ளைனு டவுன்லைனு வரவங்களுக்கு அப்ளைன் டவுன்லைன் அனைவருக்கும் பல நூற்றுக்கணக்கான ஐடி வருவதா அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த வகையிலும் உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. அதுபோக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து உருவாகும் போது அந்த பல ஐடி வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3 ஐடிக்கு 1700 கிட்டத்தட்ட இது எல்லாம் லெவலில் வந்து பார்த்து உருவாகி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் மூலமாக உங்களுக்கு வருமானம் எக்கச்சக்கமான அளவில் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா உங்களுக்கு என்ன வேணும்னா இமீடியட்டாக இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடனே ஐடி போட்டு உங்களோட ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணுறது மூலமாக நீங்கள் சீனியாரிட்டியை இது பண்ண முடியும். சீனியாரிட்டி நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு ஆட்டோஃபில் நிறைய வரும். ஆட்டோஃபில் நிறைய வருவது மூலமாக உங்களுக்கு இன்கம் நிறைய வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. சரி, பரிந்துரை செய்வது எப்படி போட்டிருக்காங்க? நான் மைஷாப்பில் இணைந்து பொருட்களை மட்டுமே வாங்க முடியும், ஆனால் என்னால் பரிந்துரை செய்ய முடியாது. நான் இந்த பிளாட்ஃபாரத்தில் இணையலாமா? மைஷாப் பாமர மக்களும் எளிதாக இணைந்து பயன்பெறுவது உருவாக்கப்பட்ட ஒரு தளமாகும். இதில் நீங்கள் இணைந்த பின் பரிந்துரை செய்ய முடியாவிட்டால்
உங்கள் ஐடிக்கு கீழ் 3 முறை மட்டும் மை ஈசா பொருட்களை வாங்குவதன் மூலம் உங்கள் ஐடி விட்ராயல் தகுதியாகிவிடும். பின்பு பர்ச்சேஸ் வேலட்டும், அதாவது பண்ணதுக்கப்புறமேலே உங்களுக்கு பர்ச்சேஸ் வேலை பணம் வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட சொன்னோம் இல்லையா, 50 லட்ச ரூபாய்க்கு பணம் வரும். வர்றதில் ஒவ்வொரு 3000த்துக்கு ஒரு தடவை விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 2300 கையில் கிடைக்கும். அது போக ஒவ்வொரு 600 ரூபாய்க்கு வந்து இதாகும். இந்த நேரத்தில் உங்களோட முதல் ஐடி கீழே 3 ஐடி ஆல்ரெடி நீங்கள் போட்டிங்க. அந்த 3 ஐடிக்கு கீழே புதுசாக ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். பின்பு அந்த 600 ரூபா பணம் வருது இல்லையா, அந்த 600 ரூபா பணத்தை வச்சுட்டு இந்த ஐடியை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி முதல் ஐடியை வந்து நீங்கள் எப்படி விட்ரா பண்ணுறதுக்கு தகுதியுடையதாக்குனீங்களோ அதே போல் அடுத்த ஐடியும் விட்ரா பண்ணுறதுக்கு தகுதியுடையதாக ஆக்கிக்கொள்ளணும். இந்த மாதிரி பண்ணுவது மூலமாக எல்லா ஐடியுமே விட்ரா பண்ணுறதுக்கு தகுதியுடையதாக ஆகிடும். இதுதான் வந்து இந்த இதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுவது மூலமாக எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அதே வங்கியில் ஒவ்வொரு பொருட்களும் கேஷ்பேக் பெற முடியும். இந்த இருக்கும் வாய்ப்பு அடுத்த ஒரு திறமைக்கு ஏற்றபடி முடியுமா. நாம் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை அடுத்த நம்ம சொல்கிறோமோ அது மூலமாக நாம் வந்து அதிகப்படியாக இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. நன்றி. நிறைய விஷயங்கள் இதில் வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி வேகமாக போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். அதனால் இதோட நான் முடிக்கிறேன். நன்றி.